வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான கார்லிக் சிக்கன் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. இதெல்லாம் என்ன நான் ரொம்ப பண்ணுவேன். இது என்னோட ரெசிபிங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே போன்லெஸ் கோழி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி இருத்து ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். தயிர் தேவைப்படும், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை பழம், மெல்லிசா நம்ம பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள், மிளகுத்தூள், கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, எவரெஸ்ட் சிக்கன் மசாலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்ட் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோழியை நல்லா கழுவி இருத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க அதில். இப்போ கோழியில் நான் தயிர் சேர்த்துருக்கேங்க, இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சிக்கிறேங்க. உப்பு சுத்தமாக சேர்க்காதீங்க. உப்பு இப்போ நீங்கள் சேர்த்தீங்கன்னா கோழி ஒரு மாதிரி டஃப் ஆகிடும் வேக வைக்கிறப்போ. ஸோ கோழியிலேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும். அந்த உப்பு சேர்க்காதீங்க. ஜஸ்ட்டு இது மட்டும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க மூடி போட்டு. முன்னெல்லாம் நான் பிரியாணிக்கு இது நான் நிறைய தயார் பண்ணுவேன். இது ஒரு மறந்து போன ரெசிபின்னே சொல்லலாம். ஸோ சைனீஸ் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம் வீட்டில். ஒரு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா அப்பாலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழியை நல்லா மூடி போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். நான் இங்கே நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் காய வச்சுட்டு சுத்தமாக எண்ணெயை சேர்க்கல பாருங்கள். அந்த கோழியை ஊறி இருக்கிறத நான் சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன காஃபி டம்ளர் அளவுக்கு, அரை கிளாஸ் காஃபி டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கரைச்சி அந்த கோழியில் சேர்த்துக்கணும். கோழி வேகணும். ஸோ அதனால் கோழியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து மூடி போட்டு மிதமான தீயில் குக் பண்ணுங்கள். ரொம்பவும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. இது போன்லெஸ் சிக்கனுன்ற தொட்டு சீக்கிரமாக வேகும். அதுவும் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுறேன் மிதமான தீயில். நீங்கள் அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் நிறைய விட்டு வரும் இப்போ கோழியிலேருந்து. ஏன்னா அந்த தண்ணி கோழிலையும் விட்டு வரும், தயிர்லேயும் விட்டு வரும். ஸோ இப்போ பாருங்கள், நிறைய தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்கு. ஒரு 2 வாட்டி நல்லா கலரி விட்டு மிதமான தீயிலே வேக வச்சுருங்க. இப்போ ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. அந்த தண்ணி சுத்தமாக வற்றிடணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாக் விசிட் பண்ணி கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா அங்கே கூட என்னை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோழியிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. நான் அப்பப்போ கலரி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த கோழியை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது நான்ஸ்டிக் பேனுன்ற தொட்டு பாருங்கள், இந்த கோழி நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அதுலேருந்தே நிறைய அந்த தயிர்லேருந்து வெண்ணெய்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. அண்ட் கோழியில் கொழுப்பு சத்து இருக்க தொட்டு அதுவும் நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு நீங்கள் நெய் எண்ணெய் காம்பினேஷன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே வெறும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கிறேன். மெல்லிசாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா கலரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். அதுலேருந்து அந்த பச்சை வாடை அடங்கணும். ஏன்னா பூண்டில் ஒரு மாதிரி அந்த பச்சை வாடை இருக்கும். அது கொஞ்சம் நல்லா வறுத்து அடங்குச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் மெல்லிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அளவாக ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அந்த கருவேப்பிலை பூண்டு நெய்யில் வறுத்தாலே அது டேஸ்ட்டே வேறு லெவல் தான். இப்போ இதில் நம்ம அந்த கோழி சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி வறுக்க வேண்டியதான். நீங்கள் இது வறுத்து எடுக்கும்போது மூடி போட்டு தான் வறுத்து எடுக்கணும். நல்லா கலரி அது வறுத்து எடுக்கணும்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு மிதமான தீயில கலரி விட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா வறுபட்டுடும். அந்த மசாலாவில் நல்லா டேஸ்ட்டு கூடி அருமையாக இருக்கும். இப்போது தேவைப்பட்டாக்கா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கோழி வந்து நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். நான் வந்து அளவாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு முறை நல்லா பெரட்டி எடுத்து அடுப்புலேருந்து இறக்கி நான் சர்வ் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் இந்த ரெசிபி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பொருட்களும் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். அதர் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரியாணி, பலாவ் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.